ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க எள்ளு சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல எல்லாருக்கும் இனிய நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இது வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோங்க. ஒரு பவுடரு, அதுக்கு அரை ஸ்பூன் கடலப்பருப்புங்க, அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்துங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேங்க. இது வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு செய்கிறேங்க. அதுக்காக நான் கம்மியான அளவில் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்குங்க. வெள்ளை எள் இருந்தால் கூட அதுவும் சேர்த்துக்கலாங்க. கருப்பு எள் சேர்த்துக்கிறப்போ அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌனாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த எள்ளையும் சேர்த்து அது கூடயே நல்லா வந்து படப்படான்னு பொடியிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டுங்க. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி நிறையா செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே கெடாமல் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கெடாமல் இருக்குங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ சாதம் வடிச்சிட்டு கலந்துக்கிட்டா போதுங்க. இப்போ நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 காஞ்ச மிளகாவும் ஒரு ஃபுல் கருவேப்பிலை கொத்தும் போட்டிருக்கேங்க. அதுவும் வந்து அந்த சூட்டுலேயே வணக்கி விட்டுட்டப்போ நல்லா வறுத்து விட்டுட்டோம்னா அதுவும் வந்து நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டுருங்க. இப்போ அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கடாய் வச்சுங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 முந்திரி போட்டிருக்கேங்க எண்ணெயிலேயே. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே கடுகும் போட்டுட்டேங்க. கடுகு பொடிஞ்ச உடனே கூட முந்திரி சேர்த்துக்கலாங்க. நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா கொரன்னு அரைக்கணுங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிட்டோம். ரொம்ப நேரம் மிக்ஸி போட்டோன்னா எள்ளு வந்து அதுலேருந்து எண்ணெய் வெளியே வந்துடும். அதனால வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு கொரன்னு விட்டு விட்டு அரைங்க. ஒரே ஸ்லாட்டில் அரைச்சிங்கன்னா அதில் இதாகிடுங்க. இப்போ அந்த கடுகு பொடிஞ்ச உடனேங்க நீங்கள் உளுந்து தேவைப்பட்டால் கூட உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒன்று கூட போட்டுக்கலாங்க. நான் ஒரே டம்ளர் சாப்பாடு செய்கிறனால மிளகா வந்து அதுலேயே அரைச்சதுனால நான் தாளிப்புக்கு வந்து மிளகா சேர்த்துலிங்க. இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கும் மிளகா சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகி எல்லாம் இந்த பவுட்ரு அதுலேயே போட்டுக்கிட்டு கலந்துட்டுங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. வடித்து வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டை வந்து இது கூட சேர்ந்து கலந்துக்கிறேங்க. ஸ்டவ் வந்து சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை கலக்கணுங்க. இது இந்த பொடியை வந்து மேலால் போட்டு வெறும் தாளிப்பு மட்டும் போட்டும் கலந்துக்கலாங்க. இல்லை இது மாதிரி வந்து கலந்துக்கலாங்க. நான் நெய்வேத்தியத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அதுலேயே வந்து அந்த கடாயிலேயே போட்டு கலந்துட்டேங்க. இல்லைன்னா உதிரியாக ஒரு பாத்திரத்தில் சாப்பாட்டை உதுத்து வச்சுட்டுங்க. நம்ம தாளித்த பவுடரை வந்து இதில் போட்டுட்டு மேலே வெறும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு கூட வைக்கலாங்க. நான் கொலுவோட ஃபுல் வீடியோ வந்து இன்னும் அப்லோட் பண்ணலைங்க. இன்னும் ப்ராசஸ்லைங்க. அது எடிட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதனால முதல் 2 நாள் வந்து வீடியோ போட முடியலைங்க. இன்றைக்கி காராமணி சுண்டலும் எள் சாதமும் தான் நம்ம அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணோங்க. இப்படி தான் இருக்குங்க நம்மளோட கொலு. இந்த தடவை வந்து தனியாக முருகனுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி அவரை மட்டும் தனியாக அலங்காரம் பண்ணியிருக்குங்க. நம்ம கொலுவில் பிரதானமாக வந்து அவருக்கு தனியாக இடம் கொடுத்து வச்சுருக்குங்க. நான் கொலுவோட வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேங்க. முடிஞ்சால் நாளைக்கே கூட வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து என்னென்ன புது கொலுக்காக பொம்மை வாங்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரேட்டோட பார்க்குறேங்க. எங்கே வாங்கினேன், அதே மாதிரி என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறதும் நான் அப்டேட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.